வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்முடைய உலகத்தை யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன யோசிச்சு பார்த்தா, பணம், பொருள் அப்படி பலது சொன்னாலும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நோக்கம். அது ஒன்றே ஒன்று என்னன்னா நம்முடைய மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பது தான் நோக்கம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குமா எல்லாருமே? பார்த்தா நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. மகிழ்ச்சியை கொடுப்பதும் கெடுப்பதும் மூன்று தான். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது பொருளாதாரம். எங்கே பார்த்தாலும் ஆரோக்கிய குறைவு. இன்று ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகி போச்சு, எங்கே பார்த்தாலும் கூட்டம். ஹோட்டல்ஸ் அதிகமாகி போச்சு, கடுமையான கூட்டம். கோவில்கள் மிக அதிகமாகி போச்சு, எக்கச்சக்கமான கூட்டம். தொடர்பு, இங்கே ஒரு தொடர்பு இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும். இன்னைக்கு காலையில் நான் காரில் வந்துட்டுருக்கேன். ஒரு அம்மா என்னை கூப்பிடுறாங்க, ஐயா என் பொண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் இங்கே மீட் பண்ணணும் அவளை. சரிம்மா பார்க்கலாம், என்ன பிரச்சனை? என் பொண்ணு கஞ்சா எடுத்துகிட்டு இருக்கா. என்ன படிக்கிறா? MBBS செகண்ட் இயர் படிக்கிறா. ஒன்றே எடுத்துகிட்டு இருக்காவா, வெளியே தெரியாமல் வீடு தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தா. இப்போ ஒரு வாரமாக வீட்டில் 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் வராங்க. வீட்டில் நான் எடுப்பேன், என்ன பண்ணுவீங்க? அம்மாவை எதிர்த்து அப்பாவை எதிர்த்து பேசுகிறா. ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால. அவங்க என்ன சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் யாராவது ஏற்பாடு பண்ணி அவளை தூக்கிட்டு போயிருங்க, இல்லாட்டி வீட்டுக்கு அவள் காலை உடச்சி போட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுறேன், என்னால் தாங்க முடியல, கஷ்டமாக இருக்கு எனக்கு. இது எங்கேயோ நடந்த விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு பல குடும்பத்து பிரச்சனைகள் பார்க்கின்றேன். ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் பல சந்திக்கிறேன். பல பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, மனம் சரியாக இல்லை, குழந்தைகள் சரியாக இல்லை, வீட்டில் ஒற்றுமை இல்லை, மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு. அப்போ பணம் எக்கச்சக்கமாக இருக்கு. இன்னைக்கு பணம் யாருக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நைட்டில் யாரும் வருவா, அம்மா பிச்சைக்காரன் வருவான், அம்மா தாயே சவுறு போடு. நீங்கள் யாராவது வந்திருக்காங்க, ஒருத்தர் வராங்களா? நீங்கள் போட்டல் வாங்க ஆள் கிடையாது. ஏன்னா பணம் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் எங்கே செலவு பண்ணுறாங்க? தேவையற்ற இடத்தில். உறவுகள் நன்றாக இல்லை, கணவன் மனைவி உறவு நன்றாக இல்லை, குழந்தைகள் நன்றாக இல்லை, பெற்றோர் ஒரு சரியாக இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு என்னன்னா அப்படி ஏதாவது தீர்வு தான். பல கிராமங்களில் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், VSP வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆலியாவிலிருந்து கிட்டத்தட்ட 370 கிராமத்துக்கு போயிருக்கோம். நான் 280 கிராமத்துக்கு போயிருக்கேன். எல்லா கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா உறவுகள் நன்றாக மாறுகிறது, குழந்தைங்க நல்லா இருக்காங்க. இந்த பயிற்சி செய்ய 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 மாற்றங்கள் வருகிறது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் 1 இயர் பயிற்சி எடுத்துருக்கோம். நம்முடைய மன்றம் மூலமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அந்த வருட முடிவில் அந்த எச்எம் சொல்கிறாங்க, இந்த பயிற்சியை கொடுத்ததனால் 3 மாற்றத்தை பார்க்கின்றேன். என்ன 3 மாற்றம்? ஒன்று, என் குழந்தைகள் ஒழுங்காக பள்ளிக்கு வராங்க, ஆப்சென்ட் குறைஞ்சி போச்சு. இரண்டாவது, நன்றாக படிக்கின்றார்கள். மூன்றாவது, எங்கள் குழந்தைகள் ஒழுக்கமாக மாறிவிட்டார்கள். ஒழுக்க குறை கிடையாது. ஒரு தாய் தந்தைக்கு, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு வேறு என்ன வேண்டும்? ஒழுங்காக பள்ளிக்கு வராங்க, நல்லா படிக்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்காங்க. இன்று ஒழுக்கங்கள் கிடையாது. நாங்களாம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு கிளாஸ் உண்டுங்க, மாரல் சயின்ஸ். இன்று பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் மாரலும் இல்லை, சயின்ஸும் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய கல்விதான் அங்கே ஒரு ஒழுக்க கல்வியாக தெரிகிறது. இந்த பயிற்சி செய்யும் பொழுது தவறு செய்யக்கூடாது என்ற உள்ளே செல்கிறது. அது உள்ளே ஆழ பதிய பதிய நிச்சயமாக குழந்தைகள் தவறு செய்ய மாட்டார்கள். நாம் அனைவரும் ஒரு பெரிய பொறுப்போடு இருக்கின்றோம். நம்மோடு நிறுத்தக்கூடாது, பல இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், உலகம் முழு கொண்டு செல்ல வேண்டும் என்று. அதற்காக கடந்த 5 வருடமாக இந்த கல்வியானது உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாக பிரம்மஞானம் வரை, அடிப்படை பயிற்சி தொடங்கி பிரம்மஞானம் வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 45 நாடுகளில் மக்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே பெரிய பொறுப்பு இருக்கின்றது. உங்கள் உறவுகள், நட்புகள் உலகம் முழுவதும் எங்கெங்கோ இருப்பார்கள், அதை நாம் இணைத்து விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பெயர்.
அதை தாங்கி ஒரு பட்டம் கிடைப்பது என்றால் சாதாரண விஷயமே கிடையாது. ஐயா மிகப்பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அலும்னை இன்று உலகம் முழுவதும் பல நாடுகள் இருப்பார்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அவங்க அனைவருக்கும் பயிற்சி கொடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். ஏன்னா அவங்க எல்லாருமே எங்கேயோ இடத்துல இருப்பாங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் இருப்பாங்க, ஒரு சிஇஓ இருப்பாங்க, எம்டியா இருப்பாங்க, ஒரு டைரக்டரா இருப்பாங்க. அனைத்து அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா இந்த உலக ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம். அவருடைய வாய்ப்பு இருக்கிறது, நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இன்னொன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆழியார் ஆராய்ச்சியை பண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஐயா மணிக்கவாசன் இருக்கின்றாங்க, ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கின்றார்கள் ஆராய்ச்சிக்கு. இன்று ஆழியார் மூலமாக கான்சியஸ்னா என்னது, வாட் இஸ் கான்சியஸ்னஸ், இந்த பிரமை எப்படி தோன்றியது, மகிழ்ச்சி கொடுத்த விஷயங்கள் தான், சயின்டிஸ்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. அது மாதிரி விஷயங்களை நாம் ஆழியார் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக நிமான்ஸ் பெங்களூர் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் ஒரு மிக அருமையான கருத்தரங்கு நடந்தது, ஒரு 3 நாள் கருத்தரங்கு. யங்ஸ்டர்ஸ் 27 வயசு 30 வயசு இல்லத்தரசிகள், டாக்கிங் அபவுட் சயின்ஸ், டாக்கிங் அபவுட் பிசிக்ஸ். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் +2 படிச்சிருக்கேங்க, ஒன்றுமே தெரியாதுங்க, ஆனால் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அம்மா சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்ன சொன்னாங்க, இது கரண்டி பிடித்த கையை இங்கே நீங்கள் மேடை பேச வச்சுட்டீங்க, என்ன ரொம்ப அழகாக பேசினாங்க. இதுபோல் மாற்றத்தை கொடுப்பது நம்முடைய விதாத்திரிய குருதான் காரணம். அதற்கு நாம் அனைவரும் மிகப்பெரிய கடமையோடு இருக்கின்றோம். இந்த பயிற்சி செய்தால், நன்றாக செய்தால் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும். அதுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைச்சு துணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி பாட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்வார்கள்.